ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கு வித் சிங்கி குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு பரோட்டா. நம்ம இதுக்கு முன்னாடி ஆலு பரோட்டா பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா சப்பாத்தியோட ஸ்டஃப் பண்ணி பண்ணணும். இதில் வந்து நான் ஸ்டஃப் பண்ணலை, டைரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவு கோதுமை மாவில் இருக்கலாம் அதில் போட்டு பிசைஞ்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 பொட்டேட்டோவை வந்து நான் நல்லா வேக வச்சுட்டு தொலி உரிச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு கிடைக்கும். இது வந்து 1 கப்பு வந்து 240 ml. இப்போ நான் இதில் வந்து 2 கப் போடுறேன். 1/4 கிலோ மொத்தம் வந்து 1/2 கிலோ வந்து கோதுமை மாவு வந்து 2 கிலோ இந்த கப்புக்கு போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டுட்டேன் 1/2 கிலோ. இந்த கப்பு வந்து ஒரு கப்பு வந்து 1/4 கிலோ, இன்னொரு கப்பு அதே மாதிரி நான் 2 கப்பு வந்து கோதுமை மாவு போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து 120 ml. அதில் வந்து நான் ஒரு கப்பு வந்து கடலை மாவு சேர்க்குறேன். அதே மாதிரி அதே இதில் வந்து 60 ml. அந்த இதில் ஒரு கப்பு வந்து நம்மக்கிட்ட பாக்ரி மாவுன்னு இருக்கும், புல்லு மாவு இருக்கும். அது இருந்தால் நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்டாயம் கிடையாது, இது ஆப்ஷனல் தான். அதனால் அதுக்கு இந்த கப்புக்கு 60 ml வந்து பாக்ரி மாவு போடுறேன். இப்போ வந்து 30 ml, அதுக்கும் கம்மியாக 30 ml வந்து அரிசி மாவு இருக்கும். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட பாக்ரி மாவு இல்லைன்னா நீங்கள் 60 ml வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 30 ml அரிசி மாவு போடுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சிட்டேன். அதையும் இதோட போடுறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, அதையும் போடுறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாவத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி, அதே 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து பட்டை இருக்கும் அதுக்குள்ள பொடி சேர்க்குறேன். அப்புறம் காயப்பொடி கொஞ்சம், 1 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க, மாவுக்கு ஏற்றபடி. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொட்டேட்டோவை நல்லா கைட்டு மசிச்சு போடலாம். நல்லா மாவோட சேர்த்து தண்ணி உடனே ஊற்றக்கூடாது, ஃபஸ்ட்டு நல்லா கரைக்கலாம் பொட்டேட்டோவை எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ நல்லா விறங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு போட்டாச்சு, மம்மம் ஊற்றுவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பொட்டேட்டோவை நல்லா மசிச்சாச்சு கைட்டே மாவோட. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ சேர்க்குறோம். கடகடன்னு ஊற்றிடக்கூடாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுனேன், ஒரு 1/4 கிளாஸ். இப்போ மறுபடியும் அதே 1/4 கிளாஸ் ஊற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா தண்ணி ஊற்றி பசிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா பசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பரோட்டா மாதிரி போட்டுருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சாஃப்டாகிட்டு இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் உருட்டிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு நம்ம வந்து உருட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அவங்க எந்த சைஸ்க்கு வேணுனாலும் அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக ப்ரெஷர் ஜாமான் வாங்குவோம்ல, அந்த கவர் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் கவர் எடுத்து பார்த்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு தடவிட்டு நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்கோம்ல, இந்த மாவை இதில் வச்சிடலாம்.
வச்சுட்டு லைட்டாக ரொம்ப பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்து நம்ம போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி போட்டாச்சு. பாருங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி கேஸ் ஆன் பண்ணி கல் போட்டுட்டேன், அது சூடாகிட்டு. இப்போ நான் இதை எடுத்து அதில் போட போகிறேன். போட்டாச்சு, கல்லில் சூடு பண்ணி விட்டாச்சு. போட்டோடனே திருப்பக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம திருப்பணும். அதனால் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று போடலாம். கேஸு ஃபுல்லாக தான் இருக்குது. வந்து திருப்பி போட்டுட்டேன், ஆல்ரெடி இந்த சைடு வெந்துடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டாச்சு. நம்ம லைட்டாக இப்போ சுற்றி சூடும் எண்ணெய் விட்டுக்கலாம். என்னென்னனாலும் ஓகே. நெய் இருந்ததுன்னா நெய்யும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொன்று போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி கட்டியை வச்சு பண்ணோம். இப்போ ரெண்டாவது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கையை வச்சு அப்படியே தட்டுற பாருங்க, ஒன்று போல் வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு இது பண்ணணும். இப்போ ரெண்டாவது வந்து கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு நான் கையை வச்சே தட்டிட்டேன் பாருங்கள். நல்லா ஒன்று போல் வந்துடுச்சு பாருங்கள். அதை விட கீழே வந்து நம்ம வந்து அதே பேப்பரில் வச்சு பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே ஒன்று போல் அப்படி எடுத்து மெதுவாக எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக வந்துச்சு. நம்ம இது கூட சப்பாத்தி கூட இந்த ஆலு பரோட்டா கூட நம்ம வந்து சாஸும் இல்லை அப்படின்னா தயிர் வச்சா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸை ஃபுல்லாக வச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி 1 சைடு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஆலு பரோட்டா ரெடி ஆகிட்டு. இதுக்கு தயிர் கூடயோ சாஸ் கூடயோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குக்கூஸ் சிங்கி குட்டி ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்கள்.